அழகுங்க. அம்மானாலே அழகு தான். ஒரு எலி சுண்டெலி அழகாக அது குட்டியை தூக்கிட்டே போயிடுச்சு. என்னடா எதையோ தூக்கிட்டு போதேன்னு போய் பார்த்தேன், அது குட்டி தான் தூக்கிட்டு போச்சு. அது பார்த்தோன்னே அந்த என்னை பார்த்து சவுண்டு கேட்டோன்னே அது பயந்து ஆமாமா. விட்டு போயிடுச்சு. நான் தொந்தரவு பண்ணுறேன்னே நான் பயந்துட்டேன். ஆனால் அந்த காட்சி நம்ம பார்த்தே ஆகணுமே, அது ரசித்தே சொல்லுமாமா. ஆகணுமேன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சே இருக்கிறேன் இல்லையா, இந்த எலி சொல்லுமாமா. நாய்களோட கேக்குதா இல்லையா? குழந்தைங்களுக்கு காட்டுற பாசம் கூட நம்மளுக்கு கிடைக்கலையோ, நம்மளுக்கு இனிமேவும் சொல்லியா? கிடைக்காதோ அப்படின்ற ஏக்கம் வந்துடுச்சு. தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த எலியை என்னால் தான் அது குட்டியை சொல்லியா? போட்டு கேக்குதா போயிடுச்சுங்க. இல்லையாயா? எனக்கு கிடைக்காத ஒரு பாரத்தை நான் அது மூலயமா பார்த்து ரசிக்கிறேன். அதனால் கொஞ்சம் நவுந்து நின்று இடம் கொடுத்தேன். அது கொண்டு வந்து அது கூட்டுக்குள்ளாரையே விட்டுடுச்சு. நான் எவ்வளோ நவுந்து நின்னாலும் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா போயிட்டார். எனக்கு இந்த மாதிரி கூடயே கூட்டிகிட்டு போய் என்னை சுமக்கிற எங்கள் அப்பா என்னை விட்டுட்டாரு. என்னை எங்கள் அம்மா இதே மாதிரியே சுமப்பான்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமைப்படுத்தி சொல்லியா? தனிமைப்படுத்தி கேக்குதா இல்லையா? அவங்களுக்கும் என் மேலே அன்பு இல்லாத போயிடுச்சு. மனைவி அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே அன்புன்றது வராது. அவங்க சொல்லியா? அவங்க கேக்குதா குடும்பத்தை தான் இல்லையாயா? யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு இனிமையான நண்பர்கள். ஆனால் ஒரு தாய்க்கு தானே தெரியும் ஒரு தவிப்பு. அதை தான் இழந்துட்டேன்.